ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி பிக் பாஸ் சீசன் 9 பற்றி தான் பேச போகிறோம். அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்னா, பாரு வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க. பாரு தள்ளி விட்றல, கமருதன் சேர்த்து தான் தள்ளி விட்டாங்க. இவங்க வந்து நியூஸில் அப்புறம் வந்து டிவியில் அவங்கள செருப்புகளை தேடி போய் அப்படி இப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க. இது பாரோட இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா இப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஒன்று சொல்லவா, அந்த விஜய் டிவிக்கு டிஆர்பி சீசன் 9 ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க காரணம் வந்து பாருங்கிற மெயின் கண்டஸ்டன்ட் தாங்க. அவங்க கேம் பிளே வேறு லெவலில் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே பார்வை திட்டுறீங்க. ஒரு சைட் பார்வை பாருங்கள், அவங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் அப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க? நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ கமருதிங்கிற ஒரு எச்சக்காலை வந்து அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணுறேங்கிற ஒரு கண்டனை வச்சு அப்படி இப்படின்னு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணுறாங்க. இதில் பாரு போய் விழுந்துக்கிட்டு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரோட கேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேறு லெவலில் இருக்குது. ஸோ தயவுசெய்து பார்வை திட்டாதுங்க. என்ன பிரச்சனைனா, சாண்ட்ரா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணியே ஒரு கேம் பிளே விளையாண்டுருக்காங்க. ப்ரெசென்ட் போயிட்டாங்க, நீ ஒரு சிம்பத்தி குழந்தைங்க வர போகிறாங்க, நீ ஒரு சிம்பத்தி எல்லா இதுவுமே வந்து கண்ணீர்னாலேயே அடைக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே விளையாடுறாங்க. பட் என்னென்னா, பாரு தள்ளி விடலை, வேறு யாரும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்காது. சாண்ட்ரா வந்து நடிப்பு செம்மையாக நடிக்கிறாங்க. ஹீரோயினி வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ பாருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாரு வந்து இதுக்கு முன்ன டாஸ்கில் வந்து பார்வை அவ்வளோ பாடுபடுத்திருப்பாங்க. எல்லாருமே பார்வை அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க. பட் பார்வை வந்து ஒரு ஆளை நின்று மொத்த ஆளையுமே சமாளிச்சிருக்காங்க. யாருங்க முடியும்? சிங்க பெண்ணுங்க அவங்க. நீங்கள் போய் பார்வை அசிங்கமாக பேசுகிறீங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதுங்க. இது வந்து ஒரு கேமாக பாருங்கள், வந்து ஒரு விளையாட்டு பொழுதுபோக்காக பாருங்கள். எவ்வளவோ அசிங்கமான காட்சிகள்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம், எவ்வளோ அசிங்கமானதெல்லாம் நம்ம கண்முன்னே நடக்குது. அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்குது. இதில் ஒரு பெரிய ஒரு கேம் ஷோவில் இவங்க தள்ளி விட்டுட்டாங்கிறது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் இந்த மென்டலி மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு உங்களோட நேச்சுரலாக நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து, இது ஒரு கேம் பிளே, யாருனாலும் எப்படி நடக்கும். இதை விட மோசமாக எப்படிலாமோ நடந்திருக்கு இதுக்கு முந்தின சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம். பாரு வந்து சூப்பர் கேம் பிளேயர். டிஆர்பி ஏற்றுறதே பாரு தாங்க. பாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்னா, விஜய் சேதுபதி சார் வந்து பக்கா மோசம், ஒழுங்கான ஹோஸ்ட்டே பண்ணலை அவர். கமல் சார் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. என்னென்னா, இதுக்கு முந்தின சீசன்லாம் அப்படி தான். ஜாக்லின் தான் டிஆர்பி கொஞ்சம் கொடுக்குது. அதை வந்து பிடிச்சி அசிங்கப்படுத்தி டவுன் பண்ணுறது. இதே மாதிரி தான் பார்வையும் பண்ணிகிட்டே இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பாரு. ஏன்னா பார்வை பேசுனா அவரை வந்து பெருசாக பார்ப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு ஷோவாக கரெக்டாக ரன் பண்ணணும். யார் பக்கம் நியாயம் என்னென்னு பார்த்து நீங்கள் பேசுங்க. பாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் வந்து ஓகே, பாய்.